ஃபோர்த் கொஸ்டின். இந்த சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் பாத்துரலாம். சப்போஸ் மேக்ஸ்ல 100 சம்ஸ் இருக்குது. அந்த 100 சம்ஸ் நடத்தினா போர்ஷன் முடிஞ்சிரு. லாஸ்டா ஒரு 100 சம்ஸ் இருக்கு. ஏங்கிற டீச்சர் அவங்களால 1 டேக்கு 5 சம்ஸ் தான் டீச் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் தான் கிடைக்கும். அப்ப அதை நம்ம ஒரு நாள் ஒர்க்காவே வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 சம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 5 சம்ஸ்னா அவங்க மட்டுமே கிளாஸ் எடுத்தா எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 20 டேஸ்ல போர்ஷன் முடிச்சிருவாங்க. அதாவது அந்த 100 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுவே பிங்கிற டீச்சர் அவங்களால ஒரு பீரியடுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 4 சம்ஸ் தான் டீச் பண்ண முடியும். அப்ப அவங்க மட்டுமே தனியா டீச் பண்ற மாதிரி இருந்தா 25 டேஸ் ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 4 சம்னா 25 டேஸ், 25 into 4 100 சம்ஸ். அப்போ போர்ஷன் முடிக்கிறதுக்கு 25 டேஸ். 20 into 5 100 சம்ஸ். ஒரு நாளைக்கு 5 சம்ஸ் 20 டேஸ்க்கு முடிச்சிருவாங்க. இப்போ இதை எப்படி ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு வரணுங்கிறது கேர்ஃபுல்லா கவனிங்க. மொத்தமா 100 சம்ஸ் இருக்குது. அதுல 100 சம்ஸ் டீச் பண்ணா போர்ஷன் முடிஞ்சிரு. கீழ இருக்கிறது மொத்தம் இருக்கிற சம், மேல இருக்கிறது அந்த 100 சம்ஸ் டீச் பண்ணணும். 100 சம்ஸ்ல 100 சம் டீச் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க, இந்த ஏங்கிற டீச்சர் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம் நடத்துறாங்க? 5 சம்ஸ். அப்ப அவங்களால 100 சம்ஸ்ல 5 சம்ஸ் தான் ஒரு நாள்ல நடத்த முடியும். இப்ப நான் ஒரு நாள் பத்தி பேசிருக்கிறேன். ஒரு நாள்ல அந்த 100 சம்ஸ்ல எவ்வளவு சம்ஸ் நடத்துறாங்க? 5 சம்ஸ் தான் நடத்த முடியும். அதுவே பிங்கிற டீச்சர் அந்த 100 சம்ஸ்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்ஸ் நடத்த முடியும்? 4 சம்ஸ் தான் டீச் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படிதான் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் அசியூம் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் இதே மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு 5 சம்ஸ் எடுக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய 6 டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிரு? 6 into 5 30. 100 சம்ஸ்ல 30 சம்ஸ் முடிஞ்சிரு. ஒரு எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி இந்த ஒரு நாளைக்கு 4 சம்ஸ் எடுப்பாங்களோ, அதே பொசிஷன்ல இருக்கக்கூடிய 5 டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப இது எவ்வளவு? 5 into 4 20. அப்ப 2 ஆட் பண்ணிக்கலாம். கவுனிங்க. இப்போ எவ்வளவு சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. 6 into 5 30. 100ல 30 சம்ஸ் ஓவர். 5 into 4 20. அப்போ 20 by 100. 100ல 20 சம்ஸ் ஓவர். டோட்டலா 30 plus 20 50 சம்ஸ் ஒரு நாள். நான் ஒரு நாள் ஒர்க் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு நாள்ல அவங்களால 50 சம்ஸ் நடத்த முடியும். மொத்தம் 100 சம்ஸ் நடத்தணும் அல்லவா? அப்போ 2 நாள்ல 6 டீச்சர், ஒரு நாளைக்கு 5 சம் எடுக்கக்கூடிய 6 டீச்சரும், ஒரு நாளைக்கு 4 சம் எடுக்கக்கூடிய 5 டீச்சர் சேர்ந்து கிளாஸ் எடுத்தா 2 நாள்ல 100 சம்மே முடிச்சிடலாம். 100 by 100ங்கிற மீனிங் இது கொடுக்கு. அதை பார்த்துக்கணும். 30 by 100 plus 20 by 100 50 by 100. 50 by 100 into 2. அப்ப மேலதான 2. 2 into 50 by 100 100 by 100. 100 by 100 equal to 100 by 100. இதுதான் கான்செப்ட். இப்படிதான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். இப்ப இதை எப்படி ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம்னு பாருங்க. இதெல்லாம் கேன்சல் ஆனா எத்தனை டைம்? 1 டைம். இங்க 5th டேபிள கேன்சல் பண்ணா 1 டைம் 20 டைம்ஸ். 4th டேபிள கேன்சல் பண்ணா 1 டைம் 25 டைம்ஸ். சப்போஸ் இது x, அது y ன்னு வச்சுக்கலாம். A can complete the sums in x days. B can complete the sums in y days. அது நமக்கு தெரியும். பட் ஜெனரல் எடுக்கிறப்போ x y ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப பாருங்க, into 2 அங்க போனா divided by 2. அப்ப இங்க மீதி என்ன இருக்கு? 6 into 1 by 20. 20ங்கிறது என்னது? பாருங்க, x plus 5 into 1 by 25ங்கிறது என்னது? y equal to 1 by, அந்த into 2 அங்க போனா divided by 2. 2. அந்த 2ங்கிறது என்னது? total number of days. இதுதான் ஜெனரல் கான்செப்ட். எப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னா இன்டைரக்ட் வேரியேஷன் வர்றப்போ. இந்த லீனியர் சம்ஸ் 2 கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். சப்போஸ் ஒரு பென்சில் 5 rupeesனா 10 பென்சில்ஸ் வாங்கினா 50 rupees. அப்போ அந்த 1ல இருந்து 10 இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி 5ல இருந்து rupees, 5ல இருந்து 50 இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவும் ஜாஸ்தியாகி அது ஜாஸ்தியானா அதுக்கு பேர் தான் டைரக்ட் வேரியேஷன். அந்த சம்ல நம்ம நேரடியா என்ன பண்ணிடுவோம்? ப்ரொசீட் பண்ணிடுவோம். இதெல்லாம் இன்டைரக்ட் வேரியேஷன் சம், ஒர்க் டன் சம் எல்லாம். இன்டைரக்ட் வேரியேஷன்னா ஒன்னு ஜாஸ்தி ஆகிறப்ப இன்னொன்னு கம்மியாகுது.
இப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்க. அதே வேலையை 8 பேர் சேர்ந்து முடிக்கிறப்போ வேலை என்ன ஆயிரு கம்மியாயிரு, பாதியா 2 நாள் 1 நாளா மாறிடுது. இங்க டபுள் ஆகுறப்போ அங்க ஒரு வேலையை நம்ம 2 பேர் செய்யற வேலையை 4 பேர் சேர்ந்து செய்யறப்போ அந்த வேலை என்ன ஆயிரு சீக்கிரம் முடிஞ்சிரு. அப்போ 4 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 2 நாள்ல முடிக்கிறாங்கன்னா 8 பேர் சேர்ந்தா 1 நாள்ல முடிச்சிருவாங்க. அந்த 4ல இருந்து 8 இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா 2ல இருந்து 1 என்னாச்சு டிக்ரீஸ் ஆச்சு. 1 ஜாஸ்தியாகி 1 கம்மியானா அங்கதான் இன்டைரக்ட் வேரியேஷன். இந்த சம் இன்டைரக்ட் வேரியேஷன். இன்டைரக்ட் வேரியேஷனுக்கு என்ன ஷார்ட்கட்? கொடுத்துக்கிற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அந்த வேரியபிள் கீழே பாருங்க, கொடுத்துக்கிற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதே ரேஞ்சில் இருக்கக்கூடியது அதோட வேரியபிள் கீழே, அப்புறம் 1 பை டோட்டலா எவ்வளவு டைம் எடுத்துக்குது எவ்வளவு நாள் எடுத்துக்குதுங்கிறது அது டினாமினேட்டர்ல. இதுதான் டெக்னிக். அதைத்தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். நான் ஏபின்னு 2 டீச்சர்ஸ் சொன்னேன். இங்க ஏங்கிறது என்ன பாக்குது, ஏ மேன் எடுத்துக்கலாம், பிங்கிறது ஏ உமன் எடுத்துக்கலாம். அப்ப என்ன எடுத்துக்கலாம், லெட் x, y be the number of days taken by a man and a woman to complete the work. இப்போ ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. 4 men. இப்போ எப்படி 6 டீச்சர் சேர்ந்து கிளாஸ் எடுத்தாங்க, அது மாதிரி 4 பேர் சேர்ந்து அதே சேம் ஒர்க் செய்யறாங்க. 4 into 1 by x. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய டைம் x அசியூம் பண்ணிக்கிறோம். பிளஸ் 4 women. அப்போ 4 into 1 by y is equal to can finish a piece of work jointly in 3 days. அப்போ அவங்க சேர்ந்து முடிக்கிற டோட்டல் டைம் 3 days. அப்போ 1 by 3. அதாவது இன்டைரக்ட் வேரியேஷன் மேல இருக்கிற வேரியபிள் கீழே எழுது 4 by x 4 by y. அந்த நம்பர் ஆஃப் டேஸ் அதை கீழே எழுதிக்குங்க. இதுதான் டெக்னிக். அடுத்தது 2 men. அப்ப 2 into 1 by x plus 5 women 5 into 1 by y can finish the same work jointly in 4 days equal to 1 by 4. இதையே மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல இப்ப சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அது என்ன எழுதிக்கணும், மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். வழக்கமா xy வேரியபிளா இருக்கு, இங்க என்ன இருக்குது 1 by x 1 by y வேரியபிளா இருக்குது. அப்ப 1 by x ஓட கோஎஃபிஷியன்ட் 4, 1 by y ஓட கோஎஃபிஷியன்ட் 4, இங்க 2 5. xy இருந்தா அடுத்த மேட்ரிக்ஸ் xy ன்னு எழுதுவோம், ab னா ab ன்னு எழுதுவோம். அப்ப இங்க என்ன எழுதியாகணும் 1 by x 1 by y ன்னு எழுதிக்கங்க. ஈக்குவல் டு அங்க 1 by 3 1 by 4. இதுக்கு என்ன நேம் கொடுத்துக்கலாம், a அங்க x அதுக்கு b. இப்போ நம்ம x தான் கண்டுபிடிக்கணும். அந்த b அப்படியே இருக்கு, டிக் பண்ணிக்கிறேன் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற xக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய a அந்த பக்கம் போறப்போ அங்க இருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு லெஃப்ட் சைடுல a இன்வர்ஸ். அப்ப x ஈக்குவல் டு a இன்வர்ஸ் b. a இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா, 1 by determinant a into adj a. a inverse தான் அந்த ஃபார்முலா. பக்கத்துல இருக்கிற b அத அப்படியே எழுதிக்கணும். is equal to 1 by a க்கு determinant value கண்டுபிடிக்கலாம். இதுதான் a determinant value 4 into 5 20 minus 4 into 2 8. அப்புறம் a க்கு adjoint கண்டுபிடிக்கலாம். இதுதான் a 2 by 2 மேட்ரிக்ஸ். எப்படி adjoint கண்டுபிடிக்கணும், diagonal elements இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 4 இங்க வரும் 5 மேல போகும். மிச்சம் இருக்கிறத இந்த டயகனல் தவிர மிச்சம் இருக்கிறத அதே இடத்துல ஆப்போசிட் சைன்ல மாத்திக்கணும். அப்ப +4 னா -4, +2 னா -2. அப்புறம் b bங்கிறது என்னது, ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்கிறது 1 by 3 1 by 4. கவுனிங்க, is equal to 1 by 20 minus 8 12. அப்புறம் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்ல என்னைக்குமே ரோ, செகண்ட்ல என்னைக்குமே காலம். ஒரு ரோ ஒரு காலம் முடி வரை கேப் படக்கூடாது. அப்ப 5 into 1 by 3 5 by 3 -4 into 1 by 4 -4 by 4 னா -1. அது சிங்கிள் எலிமெண்ட் தான். ஒரு ரோ ஒரு காலம் முடி வரைக்கும் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். சிங்கிள் எலிமெண்ட் எங்காச்சும் கேப் விட்டுறாதீங்க. அப்புறம் இங்க காலம் தீர்ந்துருச்சாங்க, அடுத்த ரோக்கு வரப்ப இங்கேயே அடுத்த ரோக்கு வந்துடணும்.
minus 2 into 1 by 3 minus 2 by 3 plus 4 into 1 by 4 plus 4 by 4 4 by 4 na 1 அப்ப plus 1 simplify பண்ணிக்கங்க 1 by 12 into கீழே எதுலனா 1 அப்ப LCM 5 minus 3 2 2 by 3 minus 2 plus 3 1 1 by 3 என்னது 1 by 12 equal to மேட்ரிக்ஸ் வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு எல்லாம் கூட மல்டிப்ளை பண்ணலாம் 1 by 12 into 2 by 3 செகண்ட் டேபிள்ல 1 times 6 times அப்ப 1 into 1 1 1 by 18 12 into 1 by 3 12 by 3 அதாவது 1 by 12 into 1 by 3 சாரி 1 by 12 into 1 by 3 என்ன வரும் 1 into 1 1 by 12 into 3 36 1 by 36 ஆக்சுவலி இது எதோடது x ஓடது x நங்க என்ன 1 by x 1 by y equal to ரெண்டு மேட்ரிக்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்ப ஈக்குவேட் பண்ணிக்கலாம் which implies 1 by x equal to 1 by 18 அப்புறம் 1 by y equal to 1 by 36 நமக்கு வெறும் xy தான் வேணும் அப்ப ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம் x by 1 18 by 1 னா 18 1 by y ரெசிப்ரோக்கல் பண்ணா y by 1 1 by 36 ரெசிப்ரோக்கல் பண்ணா 36 by 1 அதாவது 36 அப்போ ஒரு மேன் அந்த பர்டிகுலர் ஒர்க் முடிக்கும்னா 18 டேஸ் ஆகுது அதே ஒரு விமன் அந்த பர்டிகுலர் ஒர்க் முடிக்கும்னா 36 டேஸ் ஆகுது கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம் டைம் taken by a man and women to complete the work is ஒரு மேன் எத்தனை நாள் 18 டேஸ் and women எவ்வளவு நாள் 36 days respectively respectively first occur man 18 days second occur woman second occur 36 days